ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 வந்து முடிஞ்சாலும் அந்த கண்டஸ்டன்ஸை பற்றின அப்டேட்ஸ் வந்து இன்னும் ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருதுன்னு தான் சொல்லணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதி கம்ருதீன் இப்போ ரீசெண்டாக நடத்தி முடிச்சிருந்த ஒரு இன்டர்வியூ தான். அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறமேலு அவங்க 2 பேருக்கும் விஜய் பார்வதி, கம்ருதீன் 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற சண்டை. இதெல்லாம் தான் இந்த ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவும் ஒரு ஆர்வத்த அதிகப்படுத்திக்கிட்டே வருது. ஏன்னா, விஜய் பார்வதியும் சரி, கம்ருதீனும் சரி எல்லார்கிட்டயும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கப்புள்ஸா ரொம்பவும் ஒரு எல்லாருக்கும் புடிச்ச கப்புள்ஸா மாறிட்டாங்க. ஆனா, ஒரு சில விஷயங்கள் அவங்க லவ் பண்ணல. அப்புறம் இன்னொரு வார்த்தை அந்த ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை காஜி கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள கால் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது விஜய் பார்வதிக்கு, ஹேட்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து இந்த மாதிரியும் கால் பண்ணுறாங்க. அது ரீசெண்டாக அந்த நடந்து முடிஞ்ச இன்டர்வியூவில் அவங்களே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கூப்பிட்றது ஒரு உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனிக்கிட்ட ஒரு ரகசியமான விஷயத்த வந்து நம்ம விஜய் பார்வதி சொல்லியிருக்காங்க. அதை இப்போ பப்ளிக் ஷோவில் நம்ம கனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சாண்ட்ராக்கிட்டேயும் ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதையும் கார் டாஸ்கில் நம்ம கனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன, அதால் எந்த அளவுக்கு நம்ம விஜய் பார்வதி பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா தப்பு பண்ணனதெல்லாம் அவங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு கனியும் சரி, சாண்ட்ரா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் கண்டிப்பாக விஜய் பார்வதிக்கு இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்டுன்னு நம்பி தான் நம்ம ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து நம்ம முதுகில் அப்படி குத்துனா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த விஷயத்தை தான் இப்போ கனியும் சாண்ட்ராவும் பண்ணியிருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இருப்பாங்க. நெறைய விஷயங்கள நம்ம அவங்க கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாம இத என் வாழ்க்கையில செய்யலாமா? வேண்டாமா? இது செய்ய சரியா வருமா? இது எப்படி என் லைஃப்ப கொண்டுட்டு போகும்? இந்த மாரி நெறைய பர்சனல் விஷயங்கள நம்ம ஃப்ரெண்ட நம்பி நம்ம ட்ரூவா சொல்லுவோம். ஆனா, அத வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமானவங்க கிட்ட, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல வேற யாராவது ஒரு முக்கியமான இடத்துலயோ அந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணா நம்ம 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 மைண்டும் சரி, நம்ம லைஃப்பும் சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகமான ஒரு வேலைய தான் கனியும், சாண்ட்ராவும் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனிக்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சிக்கன் சாப்பிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டதுக்கே, பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி சாப்பிடுவதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு தானே கேட்கணும். இதுவே ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து பர்ட்டிகுலர் கேஸ்ட்டை சேர்ந்தவ அப்படிங்கிறத கனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு பப்ளிக் ஷோல வந்து ப்ராட்காஸ்ட் போயிட்டுருக்கும்போது, நம்ம கனி வந்து விஜய் பார்வதிய தரமா கிழிச்சு எடுத்திருக்கிறாங்க. இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க காட்டின அந்த ரிட்டர்ன் குடுத்த கிஃப்ட் வந்து இதுதான். ஏன்னா, ஒரு பப்ளிக் ஷோவுல நான் இந்த மாரி பர்ட்டிகுலர் கேஸ்ட்ட சேர்ந்தவ, அதனால நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விஜய் பார்வதி சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லலாம்? அவங்களுடைய அவங்க அவங்க பண்ணுன விஷயங்கள சொல்லலாம். இல்ல வாட்டெவர் உங்கள அவங்க ஏதாவது ஹர்ட் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்களா? வாட்டெவர் உங்களுக்கு நடந்திருக்கோ, அத நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். கனி இந்த மாதிரி ஒரு சீப்பான விஷயத்த பண்ணுனது தான் எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. விஜய் பார்வதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன வந்து பெரியாரிஸ்ட், ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறது என்ன? அ அதாவது நான் இப்ப என்ன பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, அத நான் பண்றதுக்கு சுதந்திரம் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபெமினிஸ்ட். அத அத வந்து நான் ஃபேக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. நான் சாப்பிட மாட்டேன்னா, நான் சாப்பிட மாட்டேன் தான். என்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாரி சொல்றதுல என்ன இருக்கு? கனிக்கிட்ட ஸ்டார்ட்டிங்கில வந்து விஜய் பார்வதி நல்லா தான் எல்லார்கிட்டயுமே நல்லா தான் பழகியிருக்கிறாங்க. ஆனா, அது போக போக தான் அது கனிக்கு வந்து கனிக்கு விஜய் பார்வதிய
பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா, அவங்க எப்பயும் போல தான் இருந்திருக்கிறாங்க. பர்ட்டிகுலரா விஜய் பார்வதிக்கும், திவ்யா கணேஷுக்கும் தான் ஆரம்பத்துலேருந்தே செட் ஆகல. ஆனா, அ கனியா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும் எல்லாருமே ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல கனிக்கும் சரி, சாண்ட்ராக்கும் சரி, திவ்யா கணேஷ்க்கும் சரி, பார்வதிய பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா கூட கார் டாஸ்க்ல இருந்தப்போ, சாண்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம விஜய் பார்வதியும், கமருதீனும் பிரைவேட்டா இருந்த நேரத்தில வந்து, நடந்த சம்பவங்களையும், நடந்த விஷயங்களையும் நம்ம சாண்ட்ராவ நம்பி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாரி நான் இது தப்பா, சரியா எனக்கு தெரியல, அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள பிரைவேட்டா சாண்ட்ரா கிட்ட சொல்லி அழுதுருக்கிறாங்க. சாண்ட்ரா அத அப்படியே உள்ள வச்சிருந்து அதுக்காக ஒரு ரைட் டைம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ரைட் டைம் தான் அந்த கார் டாஸ்க். அதுல வந்து அந்த அந்த டைம்ல வந்து அத ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ராக்கும், விஜே பார்வதிக்கும் சண்டை போனதுக்கான காரணம். அதுக்கப்புறம் தான் கம்ருதீன் இதுல வம்புக்கு புடிச்சு இழுக்க, அதுக்கப்புறமேலு கம்ருதீன் நீங்க வந்து காமருதீன் அப்படின்னு சொல்ல சொல்ல, இன்னும் சரி சாண்ட்ராவ விட்டா இன்னும் மத்த நம்மளுடைய பிரைவேட் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பயத்துல விஜே பார்வதி வந்து கிக் பண்ணி வெளியில தள்ளியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. விஜே பார்வதி வந்து அ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. வைப் வித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் ட்ரூவா தானடா இருந்தேன். நான் எல்லாருக்குமே நான் ட்ரூவா தானடா இருந்தேன். எந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே என்ன பிடிக்காம போச்சு. என்ன கார்னர் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எங்கேருந்துடா வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு வந்து கமருதீன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அவரு என்ன சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இல்ல நீ நீ நினைக்கிறது வந்து தப்பு. நீ வந்து என்ன பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீன்னா, நீ வந்து உன்ன சபரி வந்து ஒரு டாஸ்க்ல கண்ணுல குத்துனால்ல, அப்ப நீயும் சாண்ட்ரா மாரி டூ த கோர் டிராமா பண்ணி சபரிக்கு ரெட் கார்ட் வாங்கி வச்சிருக்கணும். விமனையே ஹிட் பண்ணிட்டான். விமன வந்து கிட்ட ஹார்ஷா நடந்துக்கிறான். அந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சிருக்கணும். நீ அந்த இடத்துல ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போன பார்த்தியா? அதுதான் பெரிய தப்பு." அந்த விஷயம் தான். ஆனா, இப்போ அவங்க பாத்தியா, இப்ப கரெக்ட்டா எல்லாருமே உனக்கு ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா, நாம உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது சபரியா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், கானா வினோத்த விட்டுருங்க. சபரி, விக்கல்ஸ் விக்ரம் 2 பேருமே எந்த அளவுக்கு அதுவும் விக்கல்ஸ் விக்ரம்லாம் பெரிய கம் பார்வதியும், கம்ருதீனும் பெரிய துரோகிகள் மாரி பேசியிருப்பாங்க. "இதான்டா சான்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேல் விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்லியிருப்பாரு, "யாருமே கார்லருந்து இறங்காதீங்க. எவ்வளோ நேரம் உங்களால உட்காந்துட்டு இருக்க முடியுமோ உட்காந்துட்டு இருங்க. யாருமே இறங்கக்கூடாது. பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் விக்ரம்லாம் சொல்லியிருப்பாரு. அப்படியே வெளியில வந்த அப்புறம் அவரு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாரு. உண்மையிலே அதெல்லாம் அப்பா அப்படி இருக்குது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.